சாதாரணமா நீங்க சில சூழ்நிலைகள்ல பாத்தீங்கன்னா எளிதிலே சோர்ந்து போறவங்களா இருப்பீங்க. ஆனா ஆத்மா பலனா இருந்ததுன்னா சோர்ந்து போக மாட்டோம். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அதே சிச்சுவேஷன் ஆத்மாவில் பலன் இல்லாத நேரத்தில் அந்த இடத்துல நம்ம சோர்ந்து போயிருப்போம். ஆனா ஆத்மா பலன் அடைந்த பிறகு பாத்தீங்கன்னா அதே சூழ்நிலை திருப்பம் வரும், நீங்க அந்த இடத்துல பலனாக நிற்பீர்கள். எலியாவை நீங்க பாருங்க, ஒரு காலத்துல ஒரு டைம்ல பாக்குறோம், கர்மேல் பர்வதத்தில் நிற்கும் போது கூட சோர்ந்து போகல. அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறார், ஏன்னா அவ்வளவு பலத்தோட நிற்கிறார். ஆனால் அந்த சூறை செடிக்குள்ள போனா போதும் கத்தாவே, ஏன்னா ஜபம் எல்லாமே போச்சு. அப்படி இல்லாத நேரத்துல போதும் கத்தாவே எடுத்துக்கொள்ளும், நான் எதுக்கு நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு ஒரே மனுஷன் அக்கினி இறக்குன அதே ஆள் தான் இந்த அளவுக்கு மாறிட்டதை நம்ம பார்க்குறோம். ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரம் பலனா இருந்துச்சுன்னா எந்த சோதனைகளையும் நம்ம மேற்கொள்ள முடியும். ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எந்தெந்த இடங்கள்ல நம்ம தோல்வியை சந்திச்சிருக்கிறோமோ, எந்த நீங்க சூழ்நிலைகளை கடந்து போகிறீர்களோ, ஒருவேளை சோர்வில் நீங்க இருக்கிறீங்களா, சோர்வு மாறும் சொல்றதுனால உங்க சோர்வு மாற போறதில்லை. ஆத்துமாவில பலனடையுங்கள், சோர்வு மாறும். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? நாம தான் சோர்ந்து போறோம், ஆனா பூமியின் கடையாந்தரங்களை உண்டு பண்ணின அநாதி தேவன் சோர்வடைவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. அவருக்கு சோர்வு என்பதே கிடையாது. இந்த மனுஷன் எதிர்பார்த்தது மாதிரி இல்லை, ஆனா அந்த மனுஷனுக்கு அங்க கர்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ற நேரத்திலேயே, அவனுக்கு சாபங்களை கொடுத்து கொண்டிருக்கிற நேரத்திலேயே அடுத்த திட்டத்தை அறிவிக்கிறார். சர்ப்பத்தை பார்த்து அங்கே தீர்க்க தரிசனமாக கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. ஸ்திரீ வித்துக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், ஸ்திரீ வித்து தலையை நசுக்குவார். இனி நடக்க போற 4000 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்க போறது அன்னைக்கு அவர் அறிவிக்கிறத பார்க்கிறோம். இப்படிப்பட்ட முன்னேற்பாடு உள்ள ஒரு தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். அவர் சோர்ந்து போகிறதே இல்லை, அவர் நமக்கு பலனை கொடுக்கவும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்க மாத்திரம் அவருடைய சமூகத்துல போய் அமர முடியுமானால் கர்த்தர் நம்மை பலப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். இழந்து போன பலனை நமக்கு மீண்டுமாய் தர வல்லவராய் இருக்கிறார்.